வணக்கம் நண்பர்களே. நாம் இன்று பார்க்கவிருக்கும் தலைப்பு சமாதி. This video is sponsored by BuyMode mobile app. அஷ்டாங்க யோகத்தில் பதஞ்சலி முனிவர் அவர்கள் 8வது படிநிலையாக இந்த சமாதியை வகுத்து தந்திருக்கின்றார்கள். இந்த சமாதி என்கின்ற நிலையை பற்றி நாம் விளக்க இயலாது. ஏனென்றால் அது ஒரு பற்றற்ற ஒரு செயற்கரிய ஒரு காரியம். மற்ற எல்லா படிநிலைகளை பற்றியும் நாம் பயிற்சி செய்யவும் விளக்கித்தரவும் முடியும். ஆனால் இந்த சமாதி என்கின்ற ஒரு நிலையை பற்றி நாம் விளக்கி கூறவோ பயிற்சியாக செய்யவோ இயலாத காரியம். மகான்கள் இந்த அஷ்டாங்க யோகத்தில் கூறியுள்ளபடி எல்லா படிநிலைகளையும் பற்றி விவரித்து தந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த சமாதியை பற்றி எவரும் அவ்வளவு விரிவாக எடுத்துரைக்கவில்லை என்பது எனது தனிப்பட்ட கருத்து. நாமும் இந்த நிலையை இதுவரை உணர்ந்து பார்க்க முடியவில்லை. அதற்கு வருடக்கணக்கில் நாம் தியானம் செய்தால் மட்டுமே நமக்கு இந்த சமாதி என்கின்ற நிலை வந்து அமையும். இந்த சமாதி என்பது நமக்குள் தானாக வந்து அமையும் ஒரு நிகழ்வு ஆகும். அதாவது நாம் ஆண்டாண்டு காலம் தினசரி வெகு நேரமாக தியானத்தில் மூழ்கி அமர்ந்து இந்த சமாதி என்கின்ற நிலையை அடையலாம். இன்னும் இதை பற்றி கூற வேண்டுமானால் ஒரு உணர்ச்சியற்ற பற்றற்ற ஒரு ஆழ்ந்த நிலையை நாம் சமாதி என்கிறோம். இந்த சமாதியை பற்றி அஷ்டாங்க யோகத்தில் பதஞ்சலி முனிவர் அவர்கள் 5-6 சமாதிகளை பற்றி விவரித்திருக்கின்றார்கள். அவையாவன பிரஜ்ஞாத சமாதி, சம்பிரஜ்ஞாத சமாதி, அசம்பிரஜ்ஞாத சமாதி, விஷார சமாதி, சவிஷார சமாதி, நிர்விஷாக சமாதி, விதர்க்க சமாதி, சவிதர்க்க சமாதி, நிர்விதர்க்க சமாதி, ஆனந்த சமாதி, ஹர்ஷிதா சமாதி. இந்த சமாதி என்பது முழுக்க முற்றிலும் ஜடமாகி போன ஒரு மனநிலை என்பதாகவே விளக்கப்படுகிறது. This video is sponsored by BuyMode mobile app.